الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மார்க்க சட்டங்கள் தொடர்பான இந்த வகுப்பில் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் தான் மனித குலத்திற்கு நன்மை சேர்க்கக்கூடிய சட்டங்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை புரிந்து கொள்ளும் விதமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்களுக்கும் மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்களுக்கும் மத்தியில் உள்ள சில வித்தியாசங்களை பார்க்கலாம். அன்பானவர்களே, இதுவரை மார்க்க சட்டங்கள் தொடர்பாக சில விஷயங்களை நாம் பேசியிருக்கிறோம். அந்த விஷயங்களில் நாம் சிந்தித்து பார்த்தாலே மார்க்க சட்டங்களை வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதுதான் மனிதர்களுக்கு நல்லது. மேலும் இந்த மார்க்க சட்டங்கள் ஏனோ தானோ என்று சொல்லப்பட்ட சட்டங்கள் அல்ல. மாறாக ஒவ்வொரு சட்டத்திற்கு பின்னாலும் ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கும். அது மனிதனுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதோ அல்லது அறிவை பாதுகாப்பதோ அல்லது பொருளாதாரத்தை பாதுகாப்பது, உயிரை பாதுகாப்பது, மான மரியாதை, வம்சாவளியை பாதுகாப்பது என்று ஏதாவது ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கும். மேலும் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லா காலங்களுக்கும், எல்லா இடங்களுக்கும், எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியது. இது காலம் முன்னேற முன்னேற மாற்ற வேண்டிய சட்டங்கள் கிடையாது. உலக அழிவு நாள் வரை இந்த சட்டங்கள் பொருந்தும். காரணம், இது படைத்த இறைவனால் வழங்கப்பட்ட சட்டங்கள், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அல்ல. ஆக இப்படி பல அம்சங்கள் உண்டு, தனித்துவம் உண்டு மார்க்க சட்டங்களிலே. அந்த தனித்துவம் மிக்க விஷயங்கள் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அல்ல, மாறாக இது படைத்த இறைவனால் வழங்கப்பட்ட சட்டங்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அந்த விதத்தில் தான் இந்த வகுப்பிலும் நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு சாரம்சமாக அல்லாஹ் வழங்கிய சட்டங்களுக்கும் மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்களுக்கும் மத்தியில் உள்ள சில வித்தியாசங்களை மீண்டும் நாம் அறிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை நாம் சிந்தித்து பார்த்தால், ஷரியத், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஷரியத், அது அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துவதுதான் நமக்கு நல்லது என்கிற அந்த உணர்வோடு நாம் என்ன செய்வோம்? மார்க்கம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை, அது வணக்க வழிபாடுகள் தொடர்பாக சொல்லக்கூடிய சட்டங்களாக இருந்தாலும் சரியே, அல்லது பொருளாதாரம், குடுக்கல் வாங்கல், திருமணம் தொடர்பாக சொல்லக்கூடிய சட்டங்களாக இருந்தாலும் சரியே, அதை மனப்பூர்வமாக நாம் ஏற்று என்ன செய்வோம்? அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். அன்பானவர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திற்கும் மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்களுக்கும் மத்தியில் உள்ள சில வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். அதில் முதலாவதாக சொத்துரிமை என்கிற விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டால், மக்கள் உருவாக்கி வைத்திருக்கும் சில சட்டங்கள் என்ன செய்கிறது? பெண்ணுக்கு சொத்தில் உரிமையை தருவதில்லை. குறிப்பாக பழைய காலத்தில் அப்படி செய்து வந்தார்கள். இப்போதுதான் என்ன செய்கிறார்கள்? பெண்ணுக்கு உரிமை மக்கள் கேட்க கேட்க அந்த சட்டங்களை மாற்றி சம உரிமை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்றால் சம உரிமை வழங்கப்படும் என்று இப்போது அந்த சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் பெண்ணுக்கு சொத்தில் உரிமையே இல்லை என்கிற ஒரு சட்டத்தையும் மக்கள் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். இது மனிதர்கள் உருவாக்கிய சட்டம். பெண்ணுக்கு சொத்தில் உரிமையே கிடையாது. அல்லது இப்போது மனிதர்களை உருவாக்கி இன்னொரு சட்டம் என்ன? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை, சொத்தில் சம உரிமை. தந்தை இறந்து விட்டால் மகனுக்கும் மகளுக்கும் ஈக்குவலான ஷேரிங் வழங்கப்படும் என்பது இந்த காலத்தில் குறிப்பாக இந்த ஃபெமினிசம், பெண்ணியம் என்கிற விஷயம் எல்லாம் அதிகமாக பரவலாக வந்த பிறகு சம உரிமை என்கிற
போராட்டங்கள் நடத்தப்பட்ட பிறகு இப்படி என்ன செய்கிறார்கள்? சம உரிமை என்று வழங்குகிறார்கள். அதே போல பாருங்கள், இந்த சொத்து உரிமை விஷயத்திலேயே ஒருவர் தன்னுடைய சொத்து விஷயத்தில் அந்த வில் என்று சொல்வோமே, சொத்து தொடர்பான உயில் எழுதுவது, அதில் எந்த ஒரு வரம்பும் கிடையாது. அவருடைய சொத்து அவருடைய இஷ்டம், அவருடைய சொத்து அவருடைய இஷ்டம். அது ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். ஒருவர் என்னுடைய இந்த சொத்துக்கு நான் வளர்த்த நாய் தான் சொந்தக்காரன் என்று சொல்லிவிட்டாலும், அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டாலும் ஆச்சரியமில்லை. எந்த ஒரு வரமும் கிடையாது. தன்னுடைய சொத்தில் ஒருவர் என்ன செய்யலாம்? தாராளமாக உயில் எழுதலாம், அவர் வில் எழுதலாம். ஆனால் இப்போது நாம் சொன்ன எந்த விஷயத்தையும் இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. மாறாக பெண்களுக்கு சொத்தை இஸ்லாம் வழங்குகிறது. பெண்களுக்கு சொத்துரிமையே தராத சட்டங்கள் இருந்தன ஒரு காலம் வரை. ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல, பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு. ஆக தாயாக இருந்தால் தாய்க்கு சில சமயம் 1/3 இறந்து போனவருக்கு யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் உறவினர்கள் என்பதை பொறுத்துதான் அந்த சொத்துரிமை என்பது கூடும் குறையும். ஆக சில நேரங்களில் தாய்க்கு 1/3 30 லட்சம் விட்டு போனால் 10 லட்சம் தாய்க்கு. சில நேரங்களில் குறிப்பாக பிள்ளைகள் இருந்தால், இறந்து போனவருக்கு பிள்ளைகள் இருந்தால் தாய்க்கு 1/6 30 லட்சம் விட்டு போனால் 5 லட்சம். சரி, ஒரு பெண்மணி மனைவியாக இருந்தால், இறந்து போன ஹஸ்பண்டுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் 4/1 40 லட்சம் என்று சொன்னால் 10 லட்சம். பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக சொத்து வருமா இல்லையா? அப்படி இருக்க தாய்க்கு 8/1 40 லட்சத்தில் 5 லட்சம். அதே ஒரு பெண் மகளாக இருந்தால், ஒரே ஒரு மகள், இறந்து போன ஒருவர், அவருக்கு ஒரே ஒரு மகள், மனைவி அப்பா அம்மா இருக்கிறார்கள், ஆனால் ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாள் என்று சொன்னால் பாதி சொத்து மகளுக்கு, அடுத்து ஒரு பங்கு மனைவிக்கு, தாய் தந்தைக்கு ஒரு பங்கு. ஆக மகளுக்கு பாதி சொத்து போகும். இதே 2, 3, 4 பெண் பிள்ளைகள் மாத்திரம் இருந்தால் 3/2 பகுதிகள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு போகும். 30 லட்சம் விட்டு போனால் 20 லட்சம் அந்த பெண் பிள்ளைகளுக்கு. ஈக்குவல் ஷேரிங். 10 லட்சம் தாய் தந்தை மனைவி யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களுக்கு மத்தியில். இதே ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருந்தால்தான், ஆண் பிள்ளையும் இருக்கிறார் பெண் பிள்ளையும் இருக்கிறார்கள் என்று சொன்னால்தான் அங்கு என்னது, பெண்ணுக்கு வழங்கப்படும் பங்குக்கு 2 மடங்கு ஆண் பிள்ளைக்கு வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதை நாம் அடுத்து பார்ப்போம். ஆக பெண் நெருங்கிய உறவினராக இருப்பின், மனைவியாக, தாயாக, மகளாக, அதே போல சகோதரியாக இருந்தால் அவர்களுக்கு என்னென்ன பங்கு வழங்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் தெள்ளத் தெளிவாக சொல்கிறது. ஆக பெண்ணுக்கு சொத்துரிமை தராத காலகட்டம் அது. பெண்ணுக்கு சொத்தில் உரிமை வழங்கப்படாத இந்த அநீதி இழைக்கப்பட்ட ஒரு கல்ச்சர் அது. அந்த காலத்தில் இறுதி ஷரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த இறுதி ஷரியத்திலே அல்லாஹ் பெண்ணுக்கும் என்ன செய்கிறான்? உரிமை வழங்குகிறான். அதே போல அன்பானவர்களே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை என்று இப்போது சொல்கிறார்களே, அதாவது பிள்ளைகள், மற்ற ஆண்கள் பெண்களை விடுங்கள், பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் இறந்து இருக்கிறார், அவர்களுக்கு ஆண் பிள்ளையும் உண்டு பெண் பிள்ளையும் உண்டு. அப்படி இருக்க ஈக்குவல் ஷேரிங் என்று சொல்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸயைன், 2 பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் பங்கு ஒரு ஆணுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இப்படி? இஸ்லாம் ஏன் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மத்தியில் சம உரிமை வழங்கவில்லை என்று சொன்னால், அன்பானவர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் தன்னுடைய எந்த ஒரு சட்டத்திலும் பெண் மீது என்ன செய்யவில்லை? செலவு செய்யக்கூடிய பொறுப்பை கொடுக்கவில்லை.
ஒரு பெண் மீது இஸ்லாம் எந்த நிலையிலும் நினைச்சவில்லை செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்று சொல்லவே இல்லை. சில நேரங்களில் செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு பெண் மீது வரலாம். ஆனால் அடிப்படை சட்டம் என்று பார்த்தால் பெண்ணுக்கு அவள் தாயாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு அல்லாஹ் பெண்ணுக்கு வழங்கவே இல்லை. செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு எப்போதுமே ஆண் மீதுதான். அவர் தந்தையாக இருந்தாலும் செலவு செய்ய வேண்டும், மகனாக இருந்தாலும் தாய் தந்தைக்கு செலவு செய்ய வேண்டும், சகோதரராக இருந்தாலும் குறிப்பாக தந்தை இல்லை, தந்தையை சம்பாதிப்பது பத்தாது என்று சொன்னால் சகோதரிகளுக்கும் அவர் செலவு செய்ய வேண்டும். ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஆக தந்தை, கணவர், சகோதரர், பிள்ளை என்று எல்லா நிலையிலும் ஆண் மீதுதான் செலவு செய்யக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. பெண் மீது இஸ்லாம் அடிப்படையில் செலவு செய்ய வேண்டிய பொறுப்பை தரவே இல்லை. அப்படி இருக்க ஆண் பிள்ளை இப்போது சிறுவனாக இருந்தாலும் அவன் சற்று வளர்ந்து விட்டால் தன் சகோதரிகளை பார்க்கக்கூடிய பொறுப்பும் வரும். தந்தை இறந்து விட்டால் குறிப்பாக, அல்லது சம்பாதிக்கவில்லை என்றால் சகோதரர்களை பார்க்க வேண்டும், சகோதரிகளை பார்க்க வேண்டும். அதே ஆண் பிள்ளை வளர்ந்து திருமணம் முடித்தால் மனைவி மக்களை பார்க்க வேண்டும், தந்தையாக மக்களை பார்க்க வேண்டும், ஹஸ்பண்டாக மனைவியை பார்த்துக் கொள்ள வேண்டும், தாய் இருந்தால் ஒரு பிள்ளையாக தாயை பார்க்க வேண்டும். அந்த பொறுப்பு வருகிறதா இல்லையா? ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டிய பொறுப்பே இல்லை. ஆகவேதான் இஸ்லாம் என்ன செய்கிறது, சொத்துரிமையில் பெண்களுக்கு 2 பெண்களுக்கு என்ன பங்கு வழங்கப்படுமோ அந்த 2 பெண்களுடைய பங்கு ஒரு ஆணுக்கு வழங்கப்படும் என்கிற ஒரு சட்டத்தை சொல்கிறது. ஆக மார்க்க சட்டத்தை எல்லா விஷயத்திலும் பின்பற்றி நடந்தால் இந்த சட்டத்தின் அருமை தெரியும். ஆனால் பெரும்பாலும் மக்கள் நினைச்சுகிறார்கள் சரியாக மார்க்க சட்டங்களை பின்பற்றி நடப்பதில்லை. திருமணத்தின் போதும் பெண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும், மனக்கொடை என்று ஒரு தொகையை தர வேண்டும். இந்த பெண் கேட்டு வாங்கலாம், எனக்கு இவ்வளவு தாருங்கள் என்று. அங்கும் பாருங்கள், பெண்களுக்கு அல்லாஹ் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு லாபத்தை தருகிறான். ஆனால் அதை முறையாக தருவதில்லை. ஆண்கள் பல பேர் முறையாக பொறுப்பேற்று செலவு செய்வதில்லை. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த சட்டத்தை பார்த்தால் ஏதோ ஈக்குவல் ஷேரிங் இருந்தால் தானே சரியாக இருக்கும் என்று மனசு சொல்லலாம். ஆனால் தப்பு. மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்களை ஆண்களும் பெண்களும் சரிவர அமல்படுத்தினால் இந்த சட்டம் மிக சரியான சட்டம். பெண்ணுக்கு எந்த செலவும் கிடையாதே, அந்த ஒரு பங்கு ஓகே. ஆணுக்கு செலவு செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கிறது, 2 மடங்கு. சரி, இது கரெக்டான ஒரு தீர்வுதான் என்று நமக்கு தோணும். ஆக இது மனிதர்கள் உருவாக்கிய சட்டம் அல்ல, இது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட சட்டம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கலாம். நமக்கு புரியும் சில காரணங்கள், இது இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம், அல்லாஹ் நன்கறிந்தவன். அதே போல அன்பானவர்களே, இந்த உயில் எழுதுவதிலே எந்த ஒரு வரம்பும் கிடையாது என்று மனிதர்கள் உருவாக்கி வைத்த சட்டம் சொல்கிறது. ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. உயில் எழுதுவதிலே வரம்பு இருக்கிறது. என்ன வரம்பு? ஒருவர் இறந்து போகிறார், அவருக்கு சொத்து இருக்கிறது. அந்த சொத்தில் அவர் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, இந்த சொத்து முழுவதும் இன்னாருக்கு தந்து விடுங்கள், இன்னாருக்கு தாருங்கள், இல்லை, அப்படி செய்ய முடியாது. ஒட்டுமொத்த சொத்திலே 1/3 பங்கு, 1/3, 1/3 தான் என்ன செய்ய முடியும், மரண சாசனம் அல்லது அந்த உயில் எழுத முடியும். இவர் இறந்து போகிறார், வாரிசுகளுக்கு போய் சேர வேண்டிய காசை இவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு யாரோ ஒருவருக்கு கொடுத்து விட்டு போக முடியாது. அல்லாஹ் வரம்பு போடுகிறான். 1/3, 1/3 பங்கில் தான் உயில் சொல்ல முடியும். 2 பங்குகள் அவசியம், 3/2 பங்குகள் அவசியம் வாரிசுகளுக்கு தான் போய் சேர வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு தடை போடுகிறது. ஆகவே அன்பானவர்களே, ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ அல்லது ஒரு நண்பருக்கோ ஒரு ஏழைக்கோ உறவினர்களில் இல்லாத ஒரு நபருக்கோ ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்க விரும்பினால் 1/3, 1/3 பங்கு என்ன செய்யலாம், உயில் சொல்லலாம். இன்னாருக்கு தாருங்கள், இந்த ஆர்கனைசேஷனுக்கு தாருங்கள். அவசியம் 3/2 பங்கு வாரிசுகளுக்கு,
அவருடைய பிள்ளைகள், மனைவி, தாய், தந்தை என்று யார் இருப்பார்களோ அவர்களுக்கு தான் போய் சேர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுதான நியாயம். அவருடைய சொத்தை பயன்படுத்துவதற்கு அதிகம் உரிமை உள்ள மக்கள் இருக்க இவர் பாட்டுக்கு யாருக்கோ ஒட்டுமொத்த சொத்தை கொடுத்து விட்டால், அதற்காக தான் இஸ்லாம் ஒட்டுமொத்த சொத்தில் உயில் எழுத முடியாது, 1/3 தான் உயில் சொல்ல முடியும் என்று ஒரு வரம்பை போடுகிறது. ஆகவேதான் சஅத் பின் அபி வக்காஸ் என்கிற ஒரு சஹாபி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அதே நிலையில் இறந்து போய்விடுவோம் என்பதாக அவர் எண்ணிக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நலம் விசாரிக்க வந்தபோது இவர் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்தின் 2/3 நான் பிறருக்கு கொடுக்கலாமா, வாரிசுகள் அல்லாமல்? அதுக்கு உயில் எழுதலாமா? ரசூல் சொன்னார்கள், இல்லை. அடுத்து அவர் கேட்கிறார், சரி பாதி சொத்து உயில் எழுதி இன்னாருக்கு கொடுங்கள் என்று சொல்லலாமா? ரசூல் சொன்னார்கள், இல்லை. அடுத்து அவர்கள் கேட்டார்கள், சரி 1/3 நான் உயில் எழுதலாமா, வசியத் என்று சொல்வோம், வசியத்து செய்யலாமா? ரசூல் சொன்னார்கள், ஆம், 1/3 வசியத்து சொல்லலாம், உயில் எழுதலாம். அந்த 1/3 அதிகம்தான். அடுத்து ரசூல் என்ன சொன்னார்கள், நீங்கள் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய வாரிசுகளை பிறர் முன்னால் கையேந்தி நிற்பவர்களாக விட்டு செல்வதை விட அவர்களை வசதி வாய்ப்போடு விட்டு செல்வது நல்லது என்று சொன்னார்கள். ஆக அன்பானவர்களே, இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சொத்துரிமையுடைய சட்டங்களை பார்த்தாலே, மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்களில் இருக்கும் இந்த சொத்துரிமை தொடர்பான சட்டங்களை பார்த்தாலே லாஜிக்காக, நீதி நேர்மை அடிப்படையிலே பார்த்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம்தான் மிக பொருத்தமான சட்டமாக இருக்கும். காரணம், இது மனிதர்கள் உருவாக்கிய சட்டத்திட்டங்கள் அல்ல, இது படைத்த இறைவன் சொன்ன சட்டத்திட்டங்கள். அதே போலதான் அன்பார்வர்களே, திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் சில மதங்களிலே திருமணம் செட் ஆகவில்லை, இந்த திருமண வாழ்க்கை ஒத்துப்போகவில்லை கணவனுக்கும் மனைவிக்கும் என்று சொன்னால் டிவோர்ஸ், மனவிலக்கு என்கிற ஒரு விஷயமே கிடையாது. சில மதங்களில் மனவிலக்கு என்கிற ஒரு சட்டமே இல்லை. அவர்களுடைய பார்வையில் என்ன, திருமண உறவில் சேர்ந்து விட்டால் அது என்றென்றும் நீடிக்கக்கூடிய ஒரு உறவு, அது இது புனிதமான உறவு. ஆம், புனிதமான உறவுதான். ஆனால் 2 பேருக்கு அந்த திருமண வாழ்க்கை ஒத்துப்போகவில்லை, கணவன் சரியில்லை, மனைவிக்கு அந்த திருமண வாழ்க்கை நரகமாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இல்லை விலகு எல்லாம் போக முடியாது, இதுதான் தலைவிதி, நீ சேர்ந்துதான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது என்ன கிடையாது, பிராக்டிக்கல் லைஃபுக்கு பொருத்தமான சட்டமே கிடையாது. ஆனால் சில மதங்களில் அல்லது மனிதர்கள் உருவாக்கிய சில சட்டங்களில் என்ன இருக்கிறது, இவ்வாறு மனவிலக்கு என்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது, டிவோர்ஸ் என்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது, சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு சட்டம். ஆனால் இஸ்லாம் அன்பானவர்களே, இது நடைமுறை வாழ்க்கைக்கு பொருத்தமான சட்டங்களை தான் சொல்லும். நடைமுறையில் அமல்படுத்த முடியாத சட்டங்களை எல்லாம் இஸ்லாம் சொல்லாது. ஆக இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது, திருமண வாழ்க்கை செட் ஆகவில்லையா, மனைவி சரியில்லை, சேர்ந்து வாழ முடியாது என்று சொன்னால் கணவனுக்கு தலாக் என்கிற ஒரு உரிமையையும், கணவன் சரியில்லை இவரோடு சேர்ந்து வாழ முடியாது என்று சொன்னால் பெண்ணுக்கு ஹுலா என்கிற உரிமையும், விலகி செல்வதற்கான உரிமையும் இஸ்லாம் தருகிறது. இதுதானே பொருத்தமான சட்டம். அடித்து செத்து போனாலும் சரி நீங்கள் சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்று சொன்னால் இது நடைமுறை வாழ்க்கைக்கு பொருத்தமான சட்டமே கிடையாது. ஆக திருமண சட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி இஸ்லாத்தின் சட்டங்கள் தான் மிக பொருத்தமாக இருக்கும். அதே போல திருமணம் என்று சொல்லும் பொழுது திருமணம் இல்லாமல் தவறான விதத்தில் எல்லாம் என்ன செய்கிறார்கள், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறார்கள். அல்லது இந்த காலத்தை குறித்து என்ன சொல்வது, ஆணும் ஆணும் சேர்ந்து வாழ்கிறார்கள், பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறார்கள், என்னென்னவோ LGBTQ என்றெல்லாம் பல விஷயங்களை புதுசாக கண்டுபிடித்து செய்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்கள் இதை அங்கீகரிக்கிறது. எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்கள் இதை தவறு கிடையாது, வயதுக்கு வந்தவர் அவருடைய இஷ்டம் அது என்று சொல்கிறது, அவருடைய உரிமை அது. ஆக உரிமை என்கிற பெயரிலே என்னென்ன உரிமைகளை வழங்குகிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் இதையெல்லாம் அனுமதித்தால் என்ன பிரச்சனை வரும், காலம் போக போக மக்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக இஸ்லாம் அப்படி கிடையாது, இஷ்டத்துக்கெல்லாம் வாழ முடியாது. சமூகத்துக்கு எது நலனோ அப்படிப்பட்ட சட்டத்தை தான் அவசியம் பின்பற்றியாக வேண்டும் என்று இஸ்லாம்
இந்த அனாச்சாரங்களை தடை செய்கிறது. விபச்சாரம் செய்யக்கூடாது, ஆண் ஆண் ஓரினை சேர்க்கையில் ஈடுபடக்கூடாது, இதெல்லாம் பெரும் பாவங்கள் என்று சொல்கிறது. இதுதான் பொருத்தமான சட்டம், சமூகத்துக்கு நலம் செய்யக்கூடிய சட்டம். அதே போலதான் பாருவர்களே, மக்கள் பொருளாதார ரீதியாக மக்களுடைய நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் புதிய புதிய சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள், என்னென்னவோ செய்தார்கள். உதாரணத்திற்கு கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம், என்னென்னவோ சட்டங்கள், என்னென்னவோ வழிமுறைகளை கொண்டு வந்தார்கள். எதுவும் என்ன ஆகவில்லை, சக்சஸ் ஆகவில்லை. எது எடுத்தாலும் பிரச்சனை. கம்யூனிசம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் என்னது, அதில் எல்லோரும் உழைப்பு செய்ய வேண்டும், அவரவருடைய சக்தி அவரவருடைய கல்விக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். ஆனால் அதற்கான கூலி என்னவோ அதற்கு அவர்கள் சொந்தக்காரர்கள் அல்ல, கவர்மெண்ட் தான் என்னது அந்த கூலிக்கு சொந்தக்காரனாக இருக்கும். அந்த கவர்மெண்ட் மக்களுக்கு சம உரிமையாக என்ன செய்யும், அந்த பொருளாதாரத்தை பிரித்து கொடுக்கும். இது கம்யூனிசம். ஒரு தந்தை இருக்கிறார், அவருக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளில் ஒருவர் தன்னுடைய அறிவு தன்னுடைய முயற்சியை வைத்து உதாரணத்திற்கு 80,000 ரூபாய் சம்பாதிக்கும் அளவுக்கு வேலை செய்கிறார். இன்னொரு மகன் வேலை செய்வதில்லை, அல்லது அவருக்கு அவ்வளவு டேலண்ட் கிடையாது, 20,000 சம்பாதிக்கும் அளவுக்கு தான் முயற்சி செய்கிறார் என்று சொன்னாலும் அவர் சம்பாதிக்கும் 20,000-ம் இவர் சம்பாதிக்கக்கூடிய 80,000-ம் அப்பாவிடத்தில் வர வேண்டும். அப்பா மீண்டும் என்ன செய்வார், சரி உனக்கு 30, உனக்கு 30, எனக்கு 40 என்று வைத்துக் கொண்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது, கேட்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் கம்யூனிசத்திலே. இப்படி செய்தால் என்ன ஆகும், நல்ல டேலண்ட், நல்ல அறிவுள்ளவர்கள், உழைப்பு செய்பவர்கள் என்ன உழைத்தாலும் இவ்வளவுதானே வரும், உழைக்காத ஒருவனுக்கு எவ்வளவு வருமோ அவ்வளவுதான் எனக்கும் வரும், ஏன் அவ்வளவு உழைப்பு செய்து கொண்டு என்று சோம்பேறித்தனம் அங்கு வரலாம். சோம்பேறித்தனம் அங்கு வரலாம், அடுக்குமுறை அங்கு வரும் அரசாங்கம் சார்பாக. இப்படிப்பட்ட பிரச்சனைகள். கேபிட்டலிசம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கு என்னது, காசு, அந்த கேபிட்டலுக்கு அதிக முக்கியத்துவம். அரசாங்கம் என்ன செய்யாது, உங்களுடைய கேபிட்டல் விஷயத்தை தலையிடாது. அதுக்கு அரசாங்கம் உரிமையாளனும் கிடையாது. அவரவர்கள் தன்னுடைய காசை போட்டு சம்பாதிக்கலாம், அவருடைய இஷ்டம். இதில் அரசாங்கம் தலையிடாது என்பது போல். உதாரணத்திற்கு அதே உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், தந்தை இருக்கிறார், அவர்தான் அந்த கேபிட்டலிசம் அரசாங்கம் என்று எடுத்துக்கொண்டால், அவருடைய 2 பிள்ளைகள், அதில் ஒருவர் 80,000 ரூபாய் போட்டு பிசினஸ் செய்கிறார், இன்னொரு பிள்ளை 20,000 ரூபாய் போட்டு பிசினஸ் செய்கிறார். பிசினஸ் செய்த பிறகு இவருடைய 80,000 இவருக்கு வந்து விட்டது, 20,000 வந்து விட்டது. இப்போது அந்த லாபம் உதாரணத்திற்கு 60,000 இருந்தால், இவர் அதிகமான காசு போட்டவர் சொல்வார், நான் தான் அதிகமான காசு போட்டேன், அதிகமான கேபிட்டல் என்னுடையது. ஆக அந்த 60,000 ரூபாயில் 50,000 எனக்கு, 10,000 உனக்கு என்று சொன்னாலும் அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். 55,000 எனக்கு, 5,000 தான் உனக்கு என்று சொன்னாலும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதில் அரசாங்கம் வந்து என்ன செய்யாது, தலையிட்டு இல்லை இல்லை அவர் 20,000 போட்டதுக்கு நீ இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும், இது நியாயம் கிடையாது. இல்லை, கேபிட்டல் யாருடையதோ, கேபிட்டல் யாரது அதிகமாக இருக்குமோ அவர்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய உரிமை என்கிற மாதிரியான சில சட்டங்கள் கேபிட்டலிசத்தில். இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, பணக்காரர்கள் மிக வேகமாக இன்னும் பணக்காரர்களாக மாறுவார்கள், ஏழைகள் அதே நிலையில் இருப்பார்கள் அல்லது இன்னும் வறுமையில் சென்று கொண்டிருப்பார்கள். இதில் ஒரு விதமான பிரச்சனை. சோசியலிசம் என்று வந்தால், அதில் என்ன செய்வார்கள், கேபிட்டலுக்கும் ஒரு மதிப்பு, அதே இடத்தில் அரசாங்கத்திடத்திலும் சில உரிமைகள் இருக்கும், தலையிடக்கூடிய சில ரைட்ஸ் இருக்கும். அந்த விதத்திலே ஒருவர் 80,000 ரூபாய் போடுகிறார், ஒருவர் 20,000 ரூபாய் போடுகிறார். 80,000 ரூபாய் போட்டவர் லாபத்தின் 90% வாங்க விரும்பினால் அரசாங்கம் இங்கு என்ன செய்யலாம், தலையிடலாம். இல்லை, நீ இவ்வளவுதான் ப்ராஃபிட் போட வேண்டும், உனக்கு இத்தனை % இன்னாருக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று தலையிடலாம். இது மட்டுமல்லாமல் அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்களிடத்தில் டாக்ஸை வாங்கி ஏழைகளுக்கு கூட
கொடுக்கலாம். இந்த உரிமை அந்த அரசாங்கத்துக்கு இருக்கும். இது ஓரளவுக்கு என்னது, ஓரளவுக்கு எல்லா விதத்திலும் அல்ல, ஓரளவுக்கு எல்லோருக்கும் ஒரு நிம்மதியான ஒரு சட்டம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த சோசியலிசத்திலும் என்னது பிரச்சனை, அரசாங்கம் தன்னுடைய இந்த அவர்களுக்கு ஒரு கொள்கை என்பது கிடையாது, இறைவன் இருக்கிறான் என்கிற கொள்கை கிடையாது, இறைவன் கேட்பான் என்கிற பயம் கிடையாது, அரசாங்கத்துக்கும் கிடையாது, பொதுமக்களுக்கும் கிடையாது. ஆக மார்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை, கொள்கை இல்லை என்று சொன்னால் அரசாங்கம் என்ன செய்யலாம், தன்னுடைய உரிமைகளை வரம்பு மீறி கூட பயன்படுத்தலாம். வரம்பு மீறி பயன்படுத்தி பணக்காரர்கள் என்ன ஏழைகள் மீது கூட அநியாயமான டாக்ஸ் போட்டாலும் யாரும் எதிர்த்து பேச முடியாது. அதானே பார்க்கிறோம். சோசியலிசத்தை பின்பற்றக்கூடிய பல இடங்களிலே அரசாங்கம் சில அநீதியான முடிவுகளை எடுத்தாலும் பெரும்பாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பொதுமக்கள் அதை கேட்டு நடக்கும் விதமான ஒரு சூழல். அரசாங்கம் தன்னுடைய பவரை தப்பாக பயன்படுத்துவது போன்ற பிரச்சனைகள் வரலாம். அல்லது அங்கு அநியாயமான டாக்ஸ் போட்டால் பொதுமக்களுக்கு மத்தியிலே எப்படி கவர்மெண்ட்டை ஏமாத்துவது என்கிற சிந்தனைகள் வரலாம். இது எல்லாமே என்னது, குளறுபடி. ஆக எந்த இசம் எடுத்துக்கொண்டாலும் மனிதர்கள் உருவாக்கியது, அதில் நிச்சயமாக பிரச்சனை இருக்கும். ஆக மனித குலத்துக்கு எல்லா விதத்திலும் திருமண வாழ்க்கை, பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, எது எடுத்துக்கொண்டாலும் அதில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தின் ஷரியத் சட்டங்களை பின்பற்றி நடந்தால் மட்டுமே இது சாத்தியம். இஸ்லாம் ஒரு பக்கம், பணம் இருக்கிறதா, பணம் போடுங்கள். ஆனால் யார் முயற்சி செய்கிறாரோ, காசு பணம் போடாமல் யார் முயற்சி செய்கிறாரோ அவருடைய முயற்சிக்கு ஏற்ப நீங்கள் ப்ராஃபிட் தர வேண்டும். அரசாங்கம் இதில் தலையிடலாமா என்று சொன்னால் ஆம். பணக்காரர்களிடத்தில் ஜகாத்தை வாங்கி அதை ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுப்பது, தேவைப்பட்டால் ஓரளவுக்கு டாக்ஸ் வாங்கி அதை கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான பல சேவைகளை செய்வது என்றெல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த அரசாங்கத்துக்கும் என்னது, அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயமும் இருக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஆட்சியாளர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று நேரடியாக உபதேசம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதை இன்னும் ஆழமாக நாம் என்ன செய்யலாம், இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்களை படித்து பார்த்தால் நமக்கு இன்னும் புரியும். ஆக அன்பானவர்களே, மனித குலத்தின் வெற்றிக்காக, இம்மை மறுமை வெற்றிக்காக பொருத்தமான சட்டங்கள் என்று சொன்னால் அது படைத்த இறைவன் வழங்கிய சட்டங்கள் தான் இருக்குமே தவிர மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்கள் எந்த இசமும் ஒருபோதும் மனித குலத்துக்கு நன்மை சேர்க்கக்கூடிய சட்டங்களாக என்ன செய்ய முடியாது, ஒரு சட்ட நெறிகளை வழங்க முடியாது. ஆக இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் இறைவனால் வழங்கப்பட்ட சட்டங்கள் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. அதை உள்வாங்கி கொண்டால்தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹராம் ஹலால் எந்த சட்டமாக இருந்தாலும் மனப்பூர்வமாக நாம் அதை ஏற்று நடப்போம். அதை ஒரு பேர்டனாக, ஒரு சுமையாக ஒருவதும் நினைக்க மாட்டோம். இதை அமல்படுத்தினால்தான் எனக்கு நன்மை, எல்லோருக்கும் நன்மை, இன்னும் மனப்பூர்வமாக அந்த சட்டங்களை நாம் ஏற்று நடப்போம். ஆனால் பல முஸ்லிம்கள் அல்லாஹ்வை, மறுமை நாளை, இந்த ஷரியத்தை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக இருந்தும் குறிப்பாக இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை ஓரமாக வைத்து அதை பொருட்படுத்தாமல் தனக்கு பொருளாதார ரீதியாக தனக்கு எதில் ஃபாய்தாவோ, ப்ராஃபிட்டோ, அந்த சட்டத்தை நோக்கி செல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது நம்முடைய ஈமானில் கோளாறு இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உறுதியான ஈமானை வழங்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும், எல்லா பகுதிகளிலும் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.